அரவிந்த் சார் கூப்பிட்டு சொல்லியிருந்தார் இல்லையா? திடீர்னு ஏன் இப்படி எல்லாம்? ஜஸ்ட் ஒரு ரீசெக் அவ்வளவுதான். ஆமா, அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்கன்னு சொன்னீங்க? ஆதி, நீ ஹோம்ஒர்க் பண்ணியா இல்லையா? வெரி குட். அப்பா அப்பா இப்ப வெளியில போயிருக்காரு. மம்மி ஃபோன் பண்ணியும் எடுக்கல. ஐ வில் டெல் him to call you. ஓகே? Arvind, pick up. அது வேட்டூர் ரிசர்வாயர் தானே சார்? இது ரிசர்வாயருக்கு போற பழைய வழி சார். இப்ப யாரும் அதை பயன்படுத்துறது இல்ல. நேரா போய் லெஃப்ட் திரும்பினா ரிசர்வாயருக்கு போயிடலாம். சார் இங்கேருந்து வண்டி போகாது, நடந்து தான் போகணும். ம் சார் அதுதான் லிசியும் ஜானும் தங்கியிருந்த வீடு சார். அங்கே இப்போ தங்கிட்டு இருக்கிறது இந்த தோட்ட வேலைக்காக வந்த பெங்காலி பசங்க தான் சார். நான் அவங்களை இப்போ கிளியர் பண்ணிடுறேன் சார். ஏய் तुम सब लोग बाहर निकल, चल चल निकलो, जल्दी जल्दी, उस तरफ उसी तरफ चलो, जाओ.
சொல்லு. அது அது அரவிந்த். அரவிந்துக்கு என்னாச்சு? நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இங்க ஊர்ல கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கோம். கொஞ்ச நாளா அரவிந்த் இது ஒரு மாதிரி இருக்காரு. ஏன் உங்க வேண்டுதல் ஒன்றும் நடக்கலையா? வேண்டுதல் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அப்பப்போ எங்கேயாவது போயிடுறாரு. நான் கேட்டாலும் கிளியரா எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீ அன்னைக்கு பெங்களூர்ல என்கிட்ட சொன்னேல்ல, இப்ப வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. வேற ஏதாவது? வேற என்ன இருக்க போகுது சங்கீதா? அவருக்கு அஃபிஷியலா ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருந்திருக்கும். கமிட்மெண்ட்ஸ்? அரவிந்தும் இதே தான் சொல்றாரு. நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. இஸ் அரவிந்த் ஹேவிங் an affair? அஃபேரா? அரவிந்துக்கா? பெரிய ஹை கோர்ட் ஜட்ஜோட பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஒய்ஃப்னா எப்பவும் இப்படிதான் இருப்பாங்களோ? சங்கீதா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஐ அஷ்யூர் யூ, அரவிந்த் இஸ் a one woman man. நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். வைக்கட்டுமா? ஓகே. கடவுளே, ஐயோ நமக்கே வேட்டு. ஹலோ, எனக்கு அவளை தவிர வேறு யாரும் இல்லை சார். ஆனா நாங்க கொல்லல சார். அந்த 8 பேர் தான் சார் அவளை கொண்டிருக்கணும். எனக்கு நிச்சயம் நம்பிக்கை இருக்கு. சிவியர் பிளட் லாஸ், கண்டிப்பா இறந்திருக்கணும். சாட்சி ஆதாரங்கள்லாம் ஜானுக்கு எதிராக தான் சார் இருக்கு. ஆனா பாடியை கண்டுபிடிக்க முடியல. கார்பஸ் டெலிகேட், நோ பாடி, நோ மர்டர். ஜான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நானும் லிசியும் தான் நைட் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பொண்ணு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். ஒரு பைக் அந்த பக்கமா போனதை நான் பார்த்தேன். ஜானுக்கு பைக் இல்லையே. குடும்பமானத்தை கெடுத்தவளை நானே கொன்றுவேன்னு கள்ளு ஷாப்ல வச்சு லிசியோட அப்பா சொன்னாரு. லிசியோட அப்பாவால இதெல்லாம் செய்ய முடியாது சார். அவர் ரொம்ப நல்லவர். இது அந்த பிளாக்மேனோட வேலையா தான் சார் இருக்கும். எனக்கு அவனை சின்ன குழந்தையில இருந்து தெரியும். என்னுடைய ஆர்ஃபனேஜ்ல தானே அவன் வளர்ந்து வந்தது எல்லாம். இந்த ஊர் எம்எல்ஏ இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காரு. ஆனா அவருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. நான் 3 எண்ணி முடிக்கிறதுக்குள்ள லிசி ஜான் இந்த கோர்ட்டோட இந்த வழியா வருவாங்க. நீல் எங்க இருக்க? நான் இங்கே தான் இருக்கேன். கோர்ட்லயா? ஜில்லா கோர்ட்ல. நாங்க வரணுமா? இல்ல வேண்டாம், நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. நீல், ஐ திங்க் தி கில்லர் வாஸ் ஹியர். நான் ஜானோட கேஸ் எடுத்து நடத்தும் போது அவன் இந்த கோர்ட்டுக்குள்ள தான் இருந்திருக்கான். ஃபாலோயிங் மீ லைக் மை ஷேடோ. என்னையே அவன் கவனிச்சிட்டு இருந்திருக்கான். பி கேர்ஃபுல் அரவிந்த். கண்டிப்பா.